ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசை செய்து நேரம் இப்பொழுது 11:10. கிருஷ்ண ஜனனம் இசைப்பேரரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। जय आंजनेय मूर्ति के जय। सिद्धि विनायकन वंदिडुवान नल्ल चिंतनेयावुम तंदिडुवान। सिद्धि विनायकन वंदिडुवान नल्ल चिंतनेयावुम तंदिडुवान। भक्ति से अன்பர்கள் சித்தத்திலே நின்று பாவங்களை நீக்கி அருள் புரிவான். மக்கள் பாவங்களை நீக்கி அருள் புரிவான். கண்ணன் பாவங்களை நீக்கி அருள் புரிவான். சித்தி விநாயகன் வந்திடுவான். அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டி, அசுரர்களை வென்று தர்மத்தை நிலைநாட்டி, அபயமளிப்பவன் கார்வண்ண கண்ணன். அபயமளிப்பவன் கார்வண்ண கண்ணன். தனது மாயையில் தேவகி வசுதேவர்க்கும் யசோதை நந்த கோபர்க்கும் அருள் தந்தான். தனது மாயையில் தேவகி வசுதேவர்க்கும் யசோதை நந்த கோபர்க்கும் அருள் புரிந்தான். சித்தி விநாயகன் வந்திடுவான். நல்ல சிந்தனையாவும் தந்திடுவான். சித்தி விநாயகன் வந்திடுவான். பகவான் மனிதர்களை காப்பதற்காகவே அநேகமான ஒரு அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கிறார். அதுல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி 10 அவதாரங்களை எல்லாம் நாம் எல்லாம் சொல்றோம். மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ஹ வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி. இதிலே கிருஷ்ண ஜனன மகிமைய நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமின்னு பலவிதமான பெயர்களில எல்லாரும் கண்ணனை சிறு குழந்தையாகவே பாவித்து சின்னி கிருஷ்ண ராரா நன்னு பாலிம்ப 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 சின்னி கிருஷ்ண ராரா. நம்ம இப்படி சின்ன கிருஷ்ணனை சின்ன சின்ன பாதங்களை வச்சு எங்களை காப்பாத்து அப்படின்னு பாடுறோம். இந்த விழாவை எப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அரிசி மாவுல மாக்கோலம் போட்டு குழந்தை கிருஷ்ணனுடைய சிறிய பாதங்கள் எல்லாம் வச்சு கோலமாக போட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் அவருடைய பாதத்தை வச்சு கிருஷ்ண பகவான் நம்ம கிரகத்துல வந்து நம்ம எல்லாம் அருள் புரிகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தவிர அவருக்கு பிடித்தமான வெண்ணெய், அவல், முறுக்கு, அப்பம், வெள்ளச்சீடை, உப்பு சீடை இந்த மாதிரியான ஒரு பக்ஷணங்கள்லாம் செஞ்சு, இனிப்பு வகைகள் பலவிதமானது செஞ்சு, பழங்களெல்லாம் வச்சு இவையெல்லாம் கண்ணனுக்கு படைத்து பூஜை செய்வோம். சிறு குழந்தைகள் வீட்டுல இருந்தா அந்த குழந்தைக்கு கண்ணன் போல வேஷம் போட்டு மகிழ்ந்து உற்சாகமாக கொண்டாடுவோம்.
சில பேர் உண்ணாவிரதம் இருப்பா, சில பேர் பிரார்த்தனைகள் பண்ணுவா, சில பேர் நாட்டியம் ஆடுவா, சில பேர் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடுவா. இவையெல்லாம் நடத்தி இந்த விழாவை மகா விமரிசையாக கொண்டாடும். ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। करारविन्देन पदारविन्दं मुखारविन्दे विनिवेशयन्तं वटस्य पत्रस्य पुटेशयानम् आलं मुकुन्दं मनसा स्मरामि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरिचरणे रघरे मनोज हरिचरणे रघरे मनोज हरिचरणे रघरे मनोज हरिचरणे रघरे मनोज हरिचरणे रघरे हरिचरणा भुज पानगरी तो हरिचरणा भुज पानगरी तो पावन भारत रे मनोज पावन भारत रे मनोज हरिचरणे रघरे मनोज हरिचरणे रघरे। ஹே மனுஜன், ஸ்ரீமன் நாராயணனை எப்பொழுதுமே ஸ்மரிச்சோமானா, அவனுடைய நாமத்தை நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருந்தோமானால் எந்த ஒரு விக்னத்திலிருந்தும் நாம் விடுபடலாம். நம்மளை எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய கிருத்தியில கூட ரொம்ப அழகா பாடியிருக்கார். பாலகிருஷ்ணம் பாவயாமி பாலகிருஷ்ணம் பாவயாமி பலராமானுஜம் வசுதேவரம் பாலகிருஷ்ணம் பாவயாமி பலராமானுஜம் வசுதேவரம் பாலகிருஷ்ணம் பாவயாமி பலராமானுஜம் வசுதேவரம் பாலகிருஷ்ணம் பாவயாமி. நீலமேக गात्रं स्तुतिपात्रं नीलमेघ गात्रं स्तुतिपात्रं नीलमेघ गात्रं स्तुतिपात्रं नीलमेघ गात्रं स्तुतिपात्रं नित्यानन्दकन्दं मुकुन्दं नीलमेघ गात्रं स्तुतिपात्रं नित्यानन्दकन्दं मुकुन्दं बालकृष्णं भावयामि बलरामानुजं वासुदेवं बालकृष्णं भावयामि. இந்த கிருத்தில அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வாசுதேவரின் மகனும் பலராமனுடைய தம்பியும் கார்மேகம் போல அந்த திருமேனி அழகு உடையவரும் கர்ம பந்தத்திலிருந்து பக்தர்களை விடுவிப்பவருமான நிலையான இன்பத்திற்கு காரணமான அந்த பாலகிருஷ்ணனை
நான் பஜிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இது இப்படி இருக்க மைத்ரேயர் பராசர முனிவரை பார்த்து, குருவே, தாங்கள் அரசர்களை பற்றியும் அவருடைய வம்சங்களை பற்றியும் மிகவும் அழகாக விளக்கம் சொன்னீர்கள். ஆனா இப்போ இந்த கிருஷ்ண ஜனனத்தை பற்றியும் அடியனுக்கு தாங்கள் சொல்லணுமே அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். உடனே பராசரர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமான கிருஷ்ண ஜனனத்தை பற்றி நான் சொல்றேன்ப்பா. முன்னொரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் பண்ணினார்கள் இல்லையா? அவர்களை ஸ்ரீ ஹரியான ஸ்ரீமன் நாராயணன் அவர்களையெல்லாம் கொன்றார். ஆனாலும் காலநேமி முதலிய அசுரர்கள் இந்த பாப புண்ணியத்திற்கு ஏற்றவாறு உத்தமமான கதியை அவர்கள் எல்லாம் அடையல. பூமாதேவி அந்த அசுரர்களுடைய பாரம் தாங்காம தேவர்களை போய் பார்த்தார். தேவர்கள் எல்லோரும் நாம எல்லோரும் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை பார்க்கலாம்னு போறார். பிரம்மலோகத்துக்கு போனா பிரம்மதேவர் துஷ்டர்களுடைய துன்பம் தாங்காம இருக்கும் இந்த பூதேவியை காப்பாற்றணும், நிச்சயமாக நம்ம சொல்லணும் அப்படின்னுட்டு, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்துல இருக்கார், அவரை தான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை தான் நம்ம கூப்பிடணும். உடனே இவா எல்லாருமா சேர்ந்துட்டு வைகுண்டத்துக்கு போறா. எப்படி போறா தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணனை துதி பாடிண்டே போறா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண லக்ஷ்மி நாராயண ஹரி நாராயண லக்ஷ்மி நாராயண. இப்படி பஜனை பாடிண்டே பகவான துதி பண்ணார்கள். இவர்களை பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு ஒரு புன்முறுவலோடு கேட்கிறார். பூமாதேவி சொல்றா, அசுரர்களுடைய துன்பம் என்னால தாங்கவே முடியல, இதற்கு தாங்கள் தான் ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், பூர்ண கலையோடு யாதவ குலத்திலே அவதரிக்கிறேன். தேவர்களும் தம் தம் அம்சங்களோட விஷ்ணு குலத்துல பிறக்கட்டும், தேவ ஸ்திரீகளும் என்னுடைய சேவைக்காக பூமியில பிறக்கட்டும் அப்படின்னார். அப்படி சொன்னவொடனே அவர்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆஹா, எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு அப்படின்னு பார்த்தார்கள் அவர்கள். விக்யாதே மதுராபுரே கில பவது விக்யாதே மதுராபுரே கில பவது सान्निध्य पुण्योत्तरे धन्या देवकनन्दनामुदवहत् राजा स शूरात्मजः राजा स शूरात्मजः देवकनन्दनमुदवहत् देवकनन्दनामुदवहत् राजा स शूरात्मजः
மதுராபுரியில அரசனாயிருந்த சூரசேனன் அவருடைய மகன் வசுதேவர். அவர் யாரு அப்படின்னா கம்சனுக்கு ரொம்ப வேண்டியவர், நண்பரா இருந்தவர். உக்ரசேனன் ஒரு அரசன். அவன் யார் அப்படின்னா கம்சனுடைய அப்பா தான். அவனையே எடுத்துட்டு இவன் அந்த இடத்துல ராஜாவா உட்கார்ந்து இருக்கான். எப்பேற்பட்ட ராஜா, அசுர ராஜா அவர். அப்பேற்பட்ட அந்த கம்சன் அவருடைய நண்பர் தான் இவர் வசுதேவர். தனக்கு ஒரு தங்கை இருக்காள், மகா பாக்யவதியான அதிரூபவதியான அந்த தேவகி. அவளை இந்த வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசி வசுதேவரும் அதற்கு ஒத்துக்கொண்டார். கல்யாணமும் வெகு சிறப்பாக நடந்தது. கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா? கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா கிரகப்பிரவேசம்னு ஒண்ணு பண்ணுவான். மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு போவான். அப்போ இந்த கல்யாணம் ஆன உடனே இந்த சகோதரனான இந்த கம்சன் சொல்றான், நான் தான் இவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு தன்னுடைய ரதத்துல அழைச்சிட்டு போறான். எப்படி தெரியுமா? சக்க 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 மகரி சரி ட்ரீ 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 கரி சரி சக்க 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 மகரி சரி ட்ரீ 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 கரி சரி சக்க 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 நிகமாப்பா மகரி சகரி சரி சக்க சானித பாம்பா கபா பாதனி சானித பாம்பா கபா டி சானித பாம்பா கபா பாதனி சானித பாம்பா கபா டி மகரி சகரி சரி சக்க மகரி சகரி சரி சக்க 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 மகரி சகரி கரி சரி சக்க 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 நிகமப்பா மகரி சகரி சரி சக்க சானித பாம்பா கபா பாதனி சானித பாம்பா கபா டி மகரி சகரி சரி சக்க மகரி சகரி சரி சக்க மகரி சகரி சரி சக்க. இப்படி ஊர்வலமா போகும் பொழுது ஆகாசத்திலே இருந்து ஒரு அசுரரி வருது. என்ன வருது தெரியுமா? கம்பீரமான ஒரு குரல்ல, அட மூடா, நீ எந்த தங்கைய ஆசையா அவளுடைய புருஷனோட தேர்ல அழைச்சிட்டு பிரியமா போறியோ அந்த தங்கையினுடைய 8வது பிள்ளையினால பிறக்க போறது அவளுக்கு. அந்த 8வது பிள்ளையினால உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கம்பீர துவனியில கேட்டதாம். அவ்வளவுதான். உடனே அந்த ரதத்தில இருந்து தவான்னு கீழே குதிச்சான். தன்னுடைய இடுப்பில இருந்து அந்த உடைவாளையை உருவிண்டான். அவ்வளவுதான். கொடூரமான அந்த கம்சன் உடனே அந்த உடைவாளை எடுத்து அவளை கொல்ல போனான். தேவகி அவளுடைய தலைமையை பிடித்து அவளை கொல்ல போகும் பொழுது உடனே வசுதேவர் நிறுத்தி, அப்பா கம்சா, என்ன காரியம் பண்றப்பா? உன் தங்கைய ஆசாசியா பார்த்து அவளை எவ்வளவு பிரியமானி அவளை வச்சுட்டு இருக்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த எனக்கு நானும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டேன். இப்படி கல்யாணம் பண்ணின கையோட இப்படி அவளை போய் கொலை பண்றியே, இது உனக்கு தர்மமா, நியாயமா? அதோட அந்த அசுரரி குரல் உனக்கு கேட்டதே 8வது மகன் தானே, அவனால தானே உனக்கு உன்னுடைய உயிருக்கு ஆபத்து. அதனால நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? நீ கண்டிப்பா நீ கவலையே பட வேண்டாம். எனக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறதோ அத்தனை குழந்தைகளையும் உங்ககிட்டயே தர. நீ உங்ககிட்டயே கொடுத்துடுற. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு. அசுரனாய் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு இளகின மனசு. அதனால அவளை கொல்லல. அவன் என்ன பண்ணினான்னா அந்த அப்படியே கொல்லாம அப்படியே விட்டுட்டான். அந்த சமயத்துல நாராயணம் ஹரி நாராயணம் நந்த கோவிந்தரானந்த நாராயணம் நாராயணம் ஹரி நாராயணம் நந்த கோவிந்த ஆனந்த நாராயணம் ஹரி நாராயணம் நந்த கோவிந்த ஆனந்த நாராயணம் நந்த கோவிந்த ஆனந்த நாராயணம் நந்த கோவிந்த ஆனந்த நாராயணம் நாராயணம் ஹரி நாராயணம் என்று பாடிக்கொண்டே அந்த நாரதரானவர் வருகிறார். போச்சுடா, நாரதர் வந்துட்டார். எங்க பார்த்தாலும் இந்த நாரதர் வந்துருவாரே. ஆமா, அவர் வந்தால்தான் அந்த காரியமானது சுபமாக முடியும். ஆனா நம்ம சொல்ற நாரதர் வேற. நம்ம சொல்லுவோம் அதோ வந்துடுத்து கோழிமுட்டி நாரதர் அப்படின்னு சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனா இங்கே இந்த நாரதர் வந்தது, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, போஜராஜ மன்னனான அந்த கம்சன் கிட்ட வந்து, நீங்கள் எல்லாம் அசுரர்கள் எது குலத்தோர் தேவர்கள்னு தெரியலையா? மாயாவியான அந்த விஷ்ணு தேவர்களோட பிரார்த்தனையினால உம்மை கொல்ல அவதரிக்க போறார் அப்படின்னு சொன்னார். இத கேட்ட உடனே கம்சன் சினம் கொண்டு
தேவிக்கையும் வசுதேவரையும் என்ன பண்ணினான் அப்படின்னா காராகிரகமாகி அந்த சிறையில தள்ளினான். சிறையில தள்ளி மட்டுமல்ல, பல காவலர்களையும் போட்டான். எம்பெருமானோ சகல லோகங்களையும் அப்படியே யோக நிதிரையில் ஆழ்த்த, ஓ மாயா, பாதாளத்திலே இருக்கிற இந்த ஹிரண்ய கசிபுவின் குமாரர்கள் அறுவரையும் முறையே தேவகியுடைய கர்ப்பத்தில் சேர்ப்பாயாக. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அழறது. அந்த அழுகுற சத்தத்தை கேட்ட உடனே ஆஹா குழந்தை பிறந்துடுத்துன்னு ஓடோடி வரான். வந்து ஒரு குழந்தையை எடுத்தான், கொன்னான். இப்படி 1 2 3 4 5 6ன்னு இப்படி ஒரு குழந்தையா கொண்டு இருக்கான். இப்படி இந்த அறுவரும் சம்ஹரிக்கப்பட்ட உடனேயே எனது அம்சமாகத்தான் எல்லாமே இருக்கும். ஆதிசேஷன் தேவகியினுடைய 7வது கர்ப்பத்திலே வந்தவுடனே கோகுலத்திலே வசுதேவனுடைய பத்தினியான ரோஹிணி அவளுடைய வயிற்றிலே வாயு ரூபமான 7 மாத கர்ப்பத்தை கலைச்சிட்டு இந்த தேவகியினுடைய வயிற்றில இருக்கிற மிச்ச அம்சமான இதை கொண்டு போய் ரோகிணியனுடைய கர்ப்பத்துல சேர்த்திருப்பார். அப்போது இந்த சிறையில இருக்கிற அந்த தேவகியினுடைய கர்ப்பமானது கலைஞ்செடுத்துன்னு உலகமெல்லாம் சொல்லும். ரோஹிணியின் கர்ப்பத்தில் அவதரித்தவர், ரோஹிணியின் கர்ப்பத்தில் அவதரித்தவர், வெள்ளி மலை சிகரம் போல விளங்கியவர், கர்ப்பத்தில் அவதரித்தவர், வெள்ளி மலை சிகரம் போல விளங்கியவர், கர்ப்பத்தில் அவதரித்தவர். கர்ப்பத்திலேருந்து இழுக்கப்பட்டதுனால சங்கர்ஷணங்கிற பெயர் பெற்றார் அவர். அதுதான் பலராமர். தேவகியினுடைய கர்ப்பத்துல ஸ்ரீமன் நாராயணன் பிரவேசிக்க தேவர்கள் எல்லோரும் எப்படி ஸ்துதி பாடுகிறார்கள் அப்படின்னா, சத்யவ்ரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யவ்ரத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ கர்ப்பத்துல பிரவேசிக்க நந்தனுடைய பத்னியான யசோதையினுடைய வயிற்றில் நீ பிறக்கணும் அப்படின்னு அந்த யோக மாயக்கிட்ட இவர் கட்டளை இடுறார். பெண்ணே, இந்த மழை காலத்துல ஆவணி ரோகிணியில் கிருஷ்ண பட்சத்தில் அஷ்டமி இரவில் தேவகியிடம் அவதரிப்பேன். ஆவணி ரோகிணியில் கிருஷ்ண பட்சத்தில் அஷ்டமி இரவில் தேவகியிடம் அவதரிப்பேன். நீயும் இந்த இரவிலே யசோதையிடம் ஜனிப்பாயாக. நீயும் அந்த இரவிலே யசோதையிடம் ஜனிப்பாயாக, ஜனிப்பாயாக. இப்படி அவர்கிட்ட சொன்ன உடனே என்னுடைய சக்தியினால தூண்டப்பட்ட அந்த புத்தியுடன் வசுதேவரானவர் என்னை யசோதை கிட்டையும் உன்னை தேவகி கிட்டையும் மாற்றி விடுவார் அப்படின்னு சொல்றார். ஆனந்த ரூப பகவன்னை ஹே அவதாரே பிராப்தே, ஆனந்த ரூபே பகவன்னை ஹே அவதாரே பிராப்தே, பிரதீப்த பவரங்க நிரியமானை காந்தி பிரஜைரிவ தனாதன மண்டலை, காந்தி பிரஜைரிவ தனாதன மண்டலை, யாமா விண்வதி விருச்சே கில வருஷ வேலா, யாமா விண்வதி விருச்சே கில வருஷ வேலா, கில வருஷ வேலா, கில வருஷ வேலா. இப்படி அவதரிக்கிற காலம் நெருங்கிய பொழுது பகவானுடைய திருமேனியிலிருந்து ஒளி கூட்டமானது அப்படியே கிளம்பி
எப்படி இருக்கும், புயல் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவருடைய உடம்புல இருந்த அந்த ஒளி கூட்டமானது அப்படியே வந்து கரிய மேக கூட்டங்களாக மாறிடுத்தாம். வானமதை அப்படியே மறைத்து அந்த வானமானது அப்படியே இருண்டு போயிடுது. மழைக்காலம் ஆரம்பிச்சுடுத்து. இப்படி பெய்த மழையினாலே எல்லா திசைகளும் குளிர்ந்து அப்படியே எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த வேளையிலே சர்வ லட்சணங்களுடன் நீல மேக திரிமேனியோடு அந்த பகவான் அவதரித்தார். அந்த பகவான் அவதரித்த கோலத்தை சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தம் அத்புதம், ஆச்சரியமாக இருக்கும். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கணசோபிகௌஸ்துபம் பீதாம்பர சாந்திரபயோத சௌபகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டல द्विषापरिष्वत्त सहस्रकुण्डलम् उद्दामकाञ्चगत विरोचमानं वसुदेवैक्षत वसुदेव ऐक्षत தாமரை கண்ணனாயும் 4 புஜங்களை உடையவராகவும் சங்கு சக்கரம் கதை முதலிய ஆயுதங்களை ஏந்தியவராகவும் ஸ்ரீவத்சம் என்னும் மறு உடையவராகவும் நல்ல அழகுடன் கௌஸ்துபம் என்னும் மணியை பூண்டவராகவும் பீதாம்பர தாரியாகவும் வைகுண்ட கிரீட குண்டலம் கங்கணம் முதலிய ஆபரணங்களை தரித்த கோலத்துடன் இருக்கும் இப்பேற்பட்ட இந்த சர்வ லட்சணங்களுடன் இருக்கும் இந்த குழந்தையை பார்த்தார் வசுதேவன். ஆஹா, எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கோம் நாங்கள் எல்லாம். இவாள்லாம் தபஸ் இருந்து இந்த ஸ்ரீமன் நாராயணனே அவதரிச்சிருக்காரு இல்லையா? உடனே அவர் இந்த கோலத்தை பார்த்துட்டு, அப்பா நான் தங்களை தாழ்ந்து வேண்டிக் கொள்கிறேன், இந்த கோலத்தை தாங்கள் மாற்றி அருள வேண்டும் அப்படின்னார். ஏன்னா கம்சன் நிச்சயமாக உங்களை கொல்றதுக்கு வந்துருவான். நீங்கள் புத்திரனாக பிறந்தது எங்களுக்கு பாக்கியம். அதனால தயவு செய்து தங்களுடைய உருவத்தை அந்த மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கிறார், பிரார்த்தனை பண்றார். அப்போ அவர் சொல்றார், அப்பா முந்தைய பிறவிகள்ல பிருஷ்ணி சுதபஸ் இவர்களுக்கு பிருஷ்ணி கர்ப்பனாகவும் அதிதி காஷ்யபருக்கு வாமனனாகவும் இப்போது 3வது பிறவியிலே வசுதேவர் தேவகி இவர்களுக்கு உங்களுக்கு கண்ணனாகவும் நான் அவதரிச்சிருக்கிறேன். இதோட உங்களுக்கு கடைசி பிறவி, இனிமே உங்களுக்கு பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பிறந்த உடனே தந்தை சொல்ல கேட்டிருக்காரு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ன உடனே அப்பா வார்த்தையை மீறக்கூடாது இல்லையா, அதை எடுத்து காட்டுறாருங்க. உடனே தன்னுடைய கோலத்தை அப்படியே சாதாரண குழந்தை ரூபமான, சாதாரண குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த ரூபத்தை மாத்தி விட்டார். இப்படி மனித அவதாரமாக எடுத்து காட்டினார். ராம அவதாரத்திலே தசரதர் அவருடைய சொல்ல கேட்டு, அப்பா சொல்ற தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பா சொல்றது நம்ம கேட்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டு அவர் காட்டுக்கு போனார். அவர் மனிதராகவே எல்லா இடத்திலும் இருந்து நடந்து கொண்டார் ஸ்ரீராமர். ஆனா இந்த இடத்துல கண்ணன் நான் தான் தெய்வம், நான் தான் எல்லாம், நான் தான் சகல லோகங்களும் அப்படின்னு சொல்லு, சர்வமயம் ஜகத்து சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா, எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் தான் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கார். தேவகியானவள் உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டி தீமையை ஒழிப்பவராக மனித கடவுளாக இவர் அவதரிச்சிருக்கார் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆவணி ரோகிணியில் கிருஷ்ண பட்சத்தில் அஷ்டமி இரவில் தோன்றினனே. இப்படி பகவான் அவதரித்தவுடனே உக்கிரமான காற்றுகள் தணிந்தன. உக்கிரமான காற்றுகள் தணிந்தன. நதிகள் தெளிந்தன. நதிகள் தெளிந்தன. கந்தர் பாடினர், அரும்பயர் ஆடினர், தேவர் மலர் மழை பொழிந்தனர். கருங்குவளை கருநெய்தல் கண்காட்டும். கருங்குவளை கருநெய்தல் கண்காட்டும். கருங்குவளை கருநெய்தல் என்ற மலர்களையெல்லாம் நினைப்பூட்டுகிறதாம். அப்பேற்பட்ட கண்கள். இந்த கண்களை உருட்டி உருட்டி இந்த குழந்தையை பார்த்தவுடனே அந்த தாய்க்கு பிரியறதுக்கு மனசே வரல. ஆஹா, இப்பேற்பட்ட குழந்தையும் கொல்ல போறானே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. வசுதேவரோடு தேவகியும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தாள். தங்கள் ரூபத்தை மாற்றிக்கொள்ளும்படி. என்னுடைய சகோதரன் கம்சன் ஈவு இறக்கமே கிடையாது அவனுக்கு. அவளை அப்படியே ஒரு கடைக்கண்ணால பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரித்து கொண்டு, அம்மா, நீ புத்திரன் வேண்டும் என்று துதித்தாய் அல்லவா, அதனால்தான் உன் வயிற்றில் பிறந்து காட்டினேன் அப்படின்னு சொல்லி சாதாரண குழந்தையாக அவர் தோற்றமளித்தார். வசுதேவர் ஸ்ரீமன் நாராயணன் இட்ட கட்டளைப்படி நந்தகோபர் யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதை அறிந்து அங்கு செல்ல அவர் ஆயத்தமானார். அந்த சமயம் இந்த சங்கிலிகள் எல்லாம் தானாக அவிழ்ந்தன. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் தானாக திறந்தன. இப்படி அந்த லட்சுமி தேவியை பிரார்த்தித்த உடனே அனைவரும், அந்த காவலாளிகள் உட்பட எல்லோருமே மயக்கத்தில் இருந்தார்கள். யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அப்படியே அந்த மயக்கத்திலேயே இருந்து அப்படியே உறங்கி போயிட்டார். நடு நிசி மழை பெய்கிறது. கூடையிலே அந்த குழந்தையை இரு கரங்களால ஏந்தி அப்படியே தலையில சுமக்க யமுனை நதியை கடந்து கோகுலத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அதன் தலையில இருக்கிற நாகரத்னமாது பளிச்சு பளிச்சென்று ஒளி வீச அது வழிகாட்டுறதாம். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அதன் தலையில இருக்கிற அந்த நாகரத்னமாது பளிச்சு பளிச்சென்று ஒளி வீச வழிகாட்டிருக்கு. ஆத்துல வெள்ளம் புரண்டோடு உடறது. ஆனா இவருடைய கணுக்கால் வரைதான் இவருக்கு இருந்ததாம். எல்லாம் மாயா கண்ணனை சுமந்து செல்றாரே, எப்படி இருக்கும் வழிகாட்டுறார். இந்த குழந்தைய அப்படியே யசோதை வீட்டுல விட்டுட்டு அவளுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை, அதாவது அந்த மாய பெண்ணை எடுத்துட்டு வேகமாக வரார் தன்னுடைய இருப்பிடத்திற்கு. சிறையை விட்டு விட்டு ஆற்றை கடந்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடி மின்னல் புயல் மழையில பிறந்த உடனேயே இந்த குழந்தையானது பயணமே செய்ய ஆரம்பிச்சு கொடுத்தது. உலகத்தையே பயணிக்க வைக்கிற இந்த குழந்தை தானே பயணித்து காண்பிக்கிறது அப்படிங்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து பிரசுப்த பசுபாலிகாம் நிபிருத மாத்ருதத்வாலிகா அபாவ்ருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகாம் ஆவிஷத் பவந்தம் மய அரியபயன் பவந்தமயம் அர்ப்பயன் பிரசவதல்பகே
தத்பதாத் வஹன் கபட கன்யகா ஸ்வபுரமாகதோ வேகதஹ வேகதஹ வேகதஹ. அந்த பெண் குழந்தைய மெல்ல அப்படியே அழ ஆரம்பிச்சது. அந்த தேவிக்கு பக்கத்துல அதை விட்டானே, மெல்ல அந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே கதவுகள் எல்லாம் தானா மூடிண்டது, சங்கிலி எல்லாம் தானா கட்பட்டது. இந்த காவலாளிகள் எல்லாம் எழுந்தோடி தேவகிக்கு பிள்ளை பிறந்தொடுத்துன்னு கம்சனுக்கு அறிவித்தார்கள். உடனே அவன் குரோதமாகவும் கொலை வெறியோடவும் பரபரப்பாக ஓடி வந்தான். தேவகி துடி துடித்தாள். தன் அண்ணாவான கம்சனை பார்த்து, அண்ணா, இது பெண் குழந்தைப்பா, இதனால உனக்கு என்ன வரப்போறது, இதையாவது விட்டுடு, இதை கொல்லாதே அப்படின்னு கதறி அழறா. ஈவ இறக்கமே இல்லாம அந்த கம்சன் அவகிட்ட இருந்து அப்படியே பிடுங்கினான் அந்த குழந்தைய. கபடமான அந்த மதுசூதனுடைய மாயையாகத்தான் இருக்கும் அப்படின்னு துருவங் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத சாவிதி கிஷோரிகா அகிலிக கராலிங்கிதாம் விபோ நளினி காந்தராதிப மிருணாலி காமாட்சி பன்னயம் த்வதனுஜாமஜா உபலபட்டகே பிஷ்டவானே. அந்த தேவகியினுடைய கையிலிருந்து இந்த பெண் குழந்தையை எப்படி பிடுங்கினான் தெரியுமா? ஒரு யானை தாமரை குளத்திலே இருந்து அந்த தாமரை கொடியை எப்படி பிடுங்குமோ அந்த மாதிரி அந்த குழந்தையை பிடுங்கினான். அந்த குழந்தைகளுடைய கால்களை பிடித்து ஒரு சுழற்றி பாறையில ஓங்கி அடிக்க போனான். அந்த குழந்தை அப்படியே வானத்துல பறந்தது. ஆயுதங்களுடன் கூடிய 8 கைகளோடு ரூபம் எடுத்து வானவெளியிலேயே நின்று உரத்த குரலில் கம்சனை நோக்கி, அட மூடா, என்ன கொல்றதுனால உனக்கு என்ன பயன்? உன்னை கொல்றவன் பிறந்திருக்கான், யாருன்னு கேட்கிறியா? அவன் சகல தேவதைகளுக்கும் சகல பாக்கியம் போன்றவன், மேன்மையானவன். அவன்தான் முற்பிறவியிலும் உனக்கு பகைவன். இதை நீ அறிந்து உனக்கு நன்மை எதுவோ அதையே செய் அப்படின்னு கம்சன் கிட்ட சொல்லிவிட்டு அவனுடைய கண்ணெதிரிலேயே ஆகாச மார்க்கமாய் போய் மறைஞ்சுடுத்து. கம்சன் பயத்தினாலே தன்னை கொல்ல ஒருவன் இருக்கான் அப்படின்னு இந்த பிரலம்பன், கேசி, பூதனை முதலிய துஷ்டர்களையெல்லாம் அழைத்து, அசுரர்களையெல்லாம் அழைத்து சொல்றான், என்ன கொல்ல பாக்குறானாம், எவனோ ஒருத்தன் பிறந்திருக்கானாம். அதனால நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கோ, இத முதல்ல கேளுங்கோ. நான் முன்பு ஒரு சமயம் தேவர்களோட போர் புரியும் பொழுது அவர்களுடைய தலைவன் இந்திரன் என்ன பண்ணினான், நான் எய்த அம்புகளை ஒன்றையாகிலும் அவருடைய மார்புல தாங்கிக்காம முதுகல தாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சின்றான். என்னுடைய ராஜ்யத்துல மழை பெய்யாம அந்த இந்திரன் நிறுத்தின போது நான் என் பானங்களால மேகங்களை எல்லாம் பிளந்து மழையை பெய்வித்தேன். அது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த இடத்துல எங்க அந்த பலசாலியான அந்த ஆண் குழந்தையை நீங்க பாக்குறேனோ அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று விடுங்கோ அப்படின்னு கட்டளையிட்டான். பிறகு தங்கையையும் வசுதேவரையும் சிறையிலிருந்து விடுவித்து உங்கள் குழந்தைகளை நான் வீணாக கொன்று விட்டேன். கடைசியில யமனுக்கு அந்த யமனாக ஒருவன் எங்கேயோ பிறந்திருக்கிறானாமே. உங்கள் குழந்தைகள் போயிடுத்தேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க, ஒவ்வொரு குழந்தைகளையும் நான் கொன்னுட்டேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படித்தான் சாகணும்னு ஒரு விதி. மேலும் உங்களுடைய பாப பயனாகவும் கொல்லப்பட்டன அப்படின்னு சமாதானம் கூறி அவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அச்சத்தோடு தன்னுடைய தனி மாளிகைக்கு சென்றான். அவன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்துட்டு இருக்கான். எங்க வந்துருவானோ, நம்மை கொல்ல வந்துருவானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். இங்க யசோத தனக்கு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அதுக்கு பெயர் சூட்டு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு
அதை எல்லோரிடமும் வெளிப்படுத்துகிறார். அவரவர்கள் கற்பனைப்படி எல்லோரும் தாலாட்டு பாடுகிறார்கள். இந்த தாலாட்டு பாடுறதுல தாசர்வாள் என்ன அழகாக அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுறார் அப்படின்னா, நாகாதில் பதமேலே ஸ்ரீ கிருஷ்ண மலகிரே யோக நித்ரய கும்ப ஜோகட பாடுத தூகீதளே ரங்கன யசோத சாகர தலிஷய நன चकटारी कृष्ण जो जो प्रलय तल्ली वटपत्र साई जो जो ओ, ओ, இப்படி அவர் பாடியிருக்கார். பெரியாழ்வார் எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சீரு தொட்டில் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சீரு தொட்டில் பேணி உனக்கு பிரமல் விடு தந்தான் பேணி உனக்கு பிரமல் வீடு தந்தான் பாடி பூரணனை காலேலோ வையமளந்தானே காலேலோ 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 உடையார் கனமணியோடு பொன்மதுளம் பூ உடையார் கனமணியோடு பொன்மதுளம் பூ இடை விரவி கோத்த எழிலோடும் விடையேறு கபாலி ஈசன் விடு தந்தான் விடையேறு கபாலி ஈசன் விடு தந்தான் காலேலோ 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 சங்கில் வலம் புரியும் சங்கில் வலம் புரியும் சேவடி கிண்கிணியும் சங்கில் வலம் புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை கரிவளையும் நாளும் வரை தொடரும் அங்கை கரிவளையும் நாளும் வரை தொடரும் அங்கம் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் அங்கம் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கல் கருமுகிலே காலேலோ செங்கல் கருமுகிலே காலேலோ தேவகி சிங்கமே காலேலோ தேவகி சிங்கமே காலேலோ 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 சுப்பிரமணிய பாரதியார் எவ்வளவு அழகாக பாடுகிறார் கண்ணனை பற்றி. வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய்
எல்லோருமாக அந்த குழந்தை பிறந்த தினத்தை எவ்வளவு அழகாக கொண்டாடுகிறார் கவிஞர். எவ்வளவு அழகாக இதையும் வர்ணிக்கிறார் அப்படின்னா, கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் எங்கள் காற்றதை எட்டு ஊரிடம் பின்னம் உடையான் மணி வண்ணம் உடையான் உயர் தேவர் தலைவன் புவிமிசை தோன்றினான் புவிமிசை தோன்றின கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் இந்த காற்றதை எட்டு திசையிலும் ஊரிடம் பின்னமுடையான். வடநாட்டிலே கிருஷ்ணன், தமிழ்நாட்டிலே கண்ணன் என்றும் பல பேர் பலவிதமாக அந்த கண்ணனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி அந்த கண்ணனுடைய பிறந்த நாளை மிகவும் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். தொல்காப்பியம் என்ற நூலிலே மாயோன் மேய காடுரை உலகமும், மாயோன் மேய காடுரை உலகமும், தொல்காப்பியம் என்ற நூலிலே இவ்வளவு அழகாக அந்த மாயோன் அப்படின்னு சொல்றார். 10 பாட்டுல எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, மாயோன் மேயவோ நன்னாள், மாயோன் மேய ஓண நன்னாள், போற்றி 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 கண்ண பெருமானே பொன்னடி போற்றி கண்ண பெருமானே போற்றி 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 கண்ண பெருமானே போற்றி 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 பொன்னடி போற்றி நின்று கண்ண பெருமானே போற்றி போற்றி கண்ண பெருமானே போற்றி 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 போற்றி. உலகத்துல நன்மை மலிந்தோங்கவும் தீமை தலை தூக்காமல் வாய்ந்து போகவும் தர்மத்தை நிலைநாட்டி மக்களை காப்பதற்காகவே பகவானே மனித அவதாரம் எடுத்து காப்பாற்றி இருக்கிறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நேயர்கள் இதுவரை கேட்டது கிருஷ்ண ஜனனம் இசைப்பேரரை நிகழ்த்தியவர் டாக்டர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.